தம்பி நிறைந்த செல்வத்தோடு நீ வாழும்படி உனக்கு ஆசை மகாராஜா. சபையை பார்த்தியா? சபையை பார்த்தாலும் அறிவிக்க வைத்தாரத்துக்கு எப்படி தோற்றப்படுகிறது? மகாலட்சுமி கடாதிபதி சபை. கரெக்ட். லட்சுமணாச்சமர்த்திய சபை. ஆமையா. முன்னால் பார்த்தியா? ஏய் ஓ ஜலதார வீடு நீரும். தாவரம் தன்னை சேர்ந்தார். தன் குலவத்தில் எடுப்பதுண்டோ கொலைகளாம் தண்ணீரும். உலகங்கள் சபையில் கூடி உங்களை ஏற்றினால் அளவற்று பொறுப்பதுண்டு நவிதேவர் பெரியோர் குற்றம். உனக்கு என்ன விளக்கம்? ஆகாயத்தில் மேகம் திடல் 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 திடலாம் மேகம் திடலும். மேகம் திடந்தால் மழை வெற்றிக்கும். மழை வெற்றித்தால் எப்படி வெற்றிக்கும்? மேடு பள்ளமின்றி பள்ளமேடன்றி எங்கும் நிரந்தரமாக மழை வெற்றிக்குமா? அப்படி மழை வெற்றித்தால் பெருகி உருண்டு திரண்டு வாய்க்கால் வழியாக ஓடி வரும். அந்த ஜலம் எப்படி இருக்கும்? அது அசுத்தமா இருக்கும். பல இடத்தில் வாய்க்கால் வருது ஐயா. உப்புக்கு பேர தள்ளின்னு வரும். அது அசுத்தமா இருக்கும். அதே ஜலமானது ஆழியாக சமுத்திரத்தில் இருக்கு. ஓ கடல்ல. ஆமா. அது எப்படி இருக்கும்? அது பரிசுத்தமா இருக்கும். அது பரிசுத்தமான ஜலம். ஆமா. இந்த வாய்க்கால் வழியாக ஓடி இந்த அசுத்தமான ஜலம் ஆழியாக சமுத்திரத்தை தேடி செல்லுமா? கடலை தேடி செல்லும். ஆமா. ஆனால் அசுத்தமான ஜலம் வருகிறது. அப்படி என்று வேண்டாம் என்று வெறுக்காது. அது ஏன்? நம்ம என்னதானே நம்ம கிட்ட வருது அப்படின்னு வெறுக்காது. அலைகளால் கூட்டு அழைத்து இடத்தோட இனம் சேருமே தவிர வேண்டாம் என்று வெறுக்காது. சபையை பார்த்தால் கடலை போல இருக்கிறாங்க. கடலை போல வந்திருக்கின்றார். ஆமா. கற்றார் கருணையிட்டோர் நம்மை பெற்றோர் பெரியவர்கள் வந்திருக்கின்றார். ஆமா. மாதா பிதா குரு தெய்வம். அப்படியா? ஆமாய்யா. 4 வேதம் 6 சாஸ்திரம் கல்விக்கார் தத்துவம் புராணங்கள் எல்லாம் திக்கரகத்துணர்ந்தார். முன்னால் பார்த்தியா? அவன் பெரியவர்கள்
ஆமாண்டா ஆஹா. 4 பேர் அமர்ந்திருந்தாலும் சபைதான் சபைதான். ஆஹா. 4000 பேர் அமர்ந்தாலும் அது சபைதான் சபைதான். ஆமா தெய்வீக சபை தேவலோகத்தில் கூடுவது அது தேவ இந்த சபை தேவே இந்திரன் சபை. ஆமா ஆனால் பிள்ளை சிதம்பரத்தில் கூடுவது இல்லை கழுகு சபை அது பிள்ளை கனக சபை. ஆமா. வடலூரில் கூடுவது அது சக்தி ஞான சபை சத்திய ஞான சபை. ஆமையா இங்க கூடியிருப்பது இது நாடக சபை எதற்காக? நம்ம மாரிமுத்து ஐயா ஓஹோ 4ஆம் பதி சேர வேண்டும் என்று ஓ, அப்படி. ஒரு நாடகம் மாரிமுத்து. ஆமையா டேய் ஆ, உலகத்துல பல தெய்வம் இருக்கு. உண்மைதையா ஆமா ஆரியாத்த உங்க அத்தை எங்க அத்தை பொண்ணாத்த பொண்ணையம்மா. சொல்றாங்க ஆத்தா ஆனா அதுல ஒரு அம்மா தான் மாரியம்மன். மாரியம்மன் ஊர்காக்கும் தேவதை தேவதை. உத்தண்ட மகமாரியம்மன். மாரிமுத்து அந்த பேரை வகித்த நம்ம மாரிமுத்து ஐயா மாரிமுத்தையா ஆமையா காலம் சென்ற மாரிமுத்து ஐயா சாலோக சாமிபே சாரூபே தாய் சென்று 4ஆம் பதி அடைந்தார். ஆமா அதற்காக முன்னிட்டு ஓரிரவு நாடகம் அது மார்கழி மாசம் ஒரு மாசம் முன்னிட்டு ஆஹா. அப்ப எவ்வளவு குடுத்து வச்சிருக்காரு அப்படியா? ஆமையா சரி சரி. ஆஹா ஆனால் இப்ப 10 மணிக்கு ஆரம்பம். ஆரம்பம் காலையில 6 மணி வரைக்கும் ஆமா. நாடகம் எதற்காக? நம்ம மாரிமுத்து ஐயாவுக்காக விடியற வரைக்கும் மாரிமுத்தையா 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 சொல்ல 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 ஆமா. அவர் 4ஆம் பதி சேர அடைவார். அது 1000 சொற்கள் என்ன? அது அசரீர் வாக்கு. அசிரியர் வாழ்க்கை அது அவையாருடைய சொல். ஆமையா அதுல ஒரு சொல் தேவ வாக்கு. உண்மைதையா அவருக்கு 4ஆம் பதி நாளாரமா போய்கொண்டே இருக்கும். 10 மணி 6 மணிக்கு போயிட்டே இருக்கும் உண்மைதான். ஆஹா. அவருக்காக ஓரிரவு நாடகம் சபையில எழுத்தாருலையா ஆஹா நாட்டாமை கண்ணம் தலைவர் தலைவர் எவ்வளவு அமைதியாக அமைதியாக ஆச்சாரமாக ஆச்சாரத்தில் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்காங்க. அண்ணனோட பாதத்தில் வாழ்ந்திருக்கா நாடகம் அனைவருக்கும் அனைவருக்கும் ஆச்சார் அவர்களுக்கு ஆஹா. சிறுவர் வணக்கம். உங்களோட விளக்கா எப்படி இலக்கம்? விளக்காக உருவப்படுத்தி விட்டது எப்படி? துரியோதன 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 துரியோதனன், துரியோதனன் அரவக்காதனன், அருவக்காதனன் நராந்தகன், நரந்தகன் சத்தியவட்ட மாலை. உங்களுக்கு கரை கரை ஆஹா. இது நகை மாலை இது ஆ. இந்த மாலையா போட்ட சரியாகுமா? ஆ. நீங்க திடீர்னு இப்ப செத்துட்டீங்கன்னா வச்சுக்க ஊறப்பட்ட மாலை வரும். அப்படியா? ஆமா ஐயா தம்பி ஆ. அப்படி லேசா நடிச்சிடாத. யா யா ஏய் ஓ மாநிலம் என்று பிறந்து விட்டோம் அல்லவா? ஆமா இருப்பது பொய் இருப்பது போய் போவது நெய் அங்கதான். அதுதான் என்னைக்கு இருந்தாலும் பிறந்தோம் வளர்ந்தோம் கடைசியில் இறந்தோம் இறந்தோம். ஆமாய்யா என்ன வாடி போயிட போற? ஒண்ணுமே வாடி போக முடியாது. உண்மைதான். ஆஹா. ஆனால் இருப்பது பொய் போவதுமே என்று எண்ணி நெஞ்ச வரத்தருக்கு தீங்கு செய்யாது. ஆ. பெருத்த தொண்டி நம்பதென்று நாம் இருக்க ஆஹா. நாய் நரி பேய் கழுகுகள் தம்மதென்று தாம் இருக்குமா? சாமி இருக்குமா? ஊரா ஆட்டாடி கறி சோறா தின்றோம், சோப்பு போடுறோம், ஆமா. விதவிதமான சோப்பு போடுறோம், சுனும் நம்ம உடம்பு நினைச்சு போடுறோம். ஆமா. ஆனா நம்ம உடம்பு சாப்பிடுறதுல ஒரு ஜீவம் அங்க இருக்குது. எப்படி மச்சான்? எப்படி மகனாச்சா? கிட்டவான்னா ஆஹா. அங்க எங்க எட்டி இங்க வருமா நக்கத்துக்கு? அதை போல ஆஹா. ஆனால் ஆ. அங்க ஒரு ஜீவன் காத்து கொண்டிருக்கும். ஆமாமா இந்த பூத உடல் என்னைக்கு வந்தாலும் அதை பிடிச்சு நாம் 4 பாய் சாப்பிடலாம். அதான் அப்பேற்பட்ட இந்த உடம்பு பாழா போன உடம்பு. வாழ போன உடம்பு. அதுக்குதான் இருப்பது பொய், ஆ பொய்யான வாழ்க்கை. உண்மைதாங்க. ஆனால் ஆஹா. பிறப்பது ஆஹா. எங்க? நான்கு படத்த பிரம்மதி பிரம்மதேவனோட வேலை. ஆமா. ஆஹா. சத்தியலோகத்தில் பிறப்பு, பிறப்பு ராமலாபுரி வேந்தன் யமதர்மனுடைய வேலை தான். அங்க இறப்பு. இறப்பு. என்றைக்கு என் நாள் முடியுதோ அவன் காத்துக்கிட்டே இருக்கான். ஆமா ஆமா பிறப்பு இறப்பு நம் செயல் அல்ல. அவன் செயல்.
என்னைக்கு பிள்ளையா பிறந்தோமோ அது என்னைக்கு நாங்கள் பிறந்தால் மறுபடியும் இறப்பு உண்டு. அப்படியே எழுதிருவான், தலையில எழுதிருவான். மேல பிறப்பு எழுதுனா கீழே இறப்பு கண்டிப்பாக அது எல்லாருக்கும் உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமா. விளக்க விரும்ப புரிந்து விட்டது. துரியோதன துரியோதன எங்க நாடு இருக்கு அஸ்னாபுரம் 66,000 வீதி. ஆமா, வீதி ஒன்றுக்கு 66,000 வீதி. சதுரத்துக்கு சதுரமான நாடு. ஆமாய்யா, நம்ம உங்க நாடுங்க. சிரிக்காத. எங்க அப்பா இருக்காங்களே திருநாட்டு மன்னன். ஆமா, திருநாட்டு மன்னன். ஆமா, எங்க அம்மா காந்தாரி. ஏண்டா பூபதி, இங்க எத்தனை பேர் ஜனனமான அந்த விளக்கம் உனக்கு ஏதாயிலும்? இங்க எத்தனை பேரு போறதுன்னு சொன்னா உங்க அம்மாவுக்கு நானா புள்ள கொடுத்தேன். யாரம்மாக்கு யாரு நான் என்ன கேட்டு எனக்கு கேக்குறாரோ நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்னா ஐயா எனக்கு தெரியும் இல்ல தெரியாது. ஆமா, இந்த 2 வார்த்தை மட்டும்தான் நீ சொல்லணும். ஆமா, ஐயா எனக்கு தெரியாது, அர்த்தத்துல இருக்கிற நியாயம். எனக்கு தெரியும் இல்ல தெரியாது. உமாளுக்கு நானா புள்ள கொடுத்தோம்னா பண்ண கண்ணு பத்த பசல அவங்க என்னடா இவர்கிட்ட வேலை செய்வா உன்ன விட்டா இல்லனா அப்படியே மேல பிடிப்பா. அப்படியே மேல பிடிக்காத, நீ மேல பிடிக்கிறது இருக்கட்டும். அவன் கேட்கற மாதிரி ஆட்டது நீ கேட்கற கேள்வி. அவன் என்ன எப்படி கேட்டா மச்சா? என்ன உமாளுக்கு நானா புள்ள மறுபடியும் அதே தான் கேட்கற. இதோட விட்டணும். நீ சொல்லு மகாராஜா, அவன் கடறான். அவன் என்ன மாதிரி நல்லவன் கிடையாது. ஓஹோ, நீ பரவாயில்லையப்பா. கருப்பஞ்சருவை கூட்டி அடியில வச்சு வத்துக்கிச்சு கிச்சு வைக்கிறடா நீ. இல்ல அவன் எப்படி கேட்டா மச்சா? என்னடா கேட்டவர? அம்மாவுக்கு நானா புள்ள கொடுத்தேன். அப்படி திரும்பி சொல்றேன் ஐயா. நான் கூட எனக்கு சப்போர்ட் பண்ண வரான். நியாயம் கேட்க வரானாங்காட்டின்னு இருந்தா நீ கோடு போடுறான், அவன் ஓடு போடுறான். நியாயம் பேச வரான். சரி விடு. எப்பா 100 பேரா? ஆமா, ஒரே அப்படியா பொறுத்துக்க. ஒரே அப்படியா பொறுத்துக்க. சேர்ந்து பண்ணாடா அதை விடுக்கலாம். நீ சொல்லு மகாராஜா, நான் ஓடுறேன். அவன் சொல்றத மாதிரி அவன் பேச்ச விடு, நீ சொல்லு. எங்க அப்பா திருநாட்டில். ஆமா. எங்க அம்மா காந்தாரி. சூரியன் முதல் விகடன் கடை. விகடன் கடை. 100 பிள்ளைகள். அடே அப்பா பரவாயில்லடா. ஆனா திருநாட்டு மகனே பாராட்டுண்டா. எப்படி அவுத்துட்டு போகும்போது இறுகி கட்டங்கண்ணா. எந்த என்ன மொத்தம் அதே வேலையா இருந்துக்கிறான். எந்த காட்டுக்குமே மோட்டர் பம்ப் செட் விட்டு போகணும். ஆஹா, இங்கேதான் அவங்க அம்மாவுக்கு ஆக்கிற வேலையை அவங்க அப்பாவுக்கு சாப்பிடுற வேலை. மகாராஜா சாப்பிடுற வேலை. நீ அப்படி இருக்கிற. ஆனா இங்க சித்தப்பா இருக்காரு. ஆமா, மகாராஜா என்கிட்ட மட்டும் சொல்லு. அது சும்மா எதுக்கு இல்ல, அது கண்டில இல்ல இல்ல எதுக்கு இல்லாத கந்தல இப்படி கைய காட்டு இப்படி அது என்ன மகாராஜா கந்தலு. மகாராஜா கந்தல அந்த பையனை மகாராஜா அவன் அப்படி விளக்கல. மகாராஜா கந்தல்னா அப்ப என்ன வாட்டி விட்டுக்கிறான். நீ வாடா கந்தலு. அவளுக்கு 2 மனைவி. 2 மனைவி. எங்க சித்தப்பா பாண்டுக்கு பாண்டு. அவளுக்கு 5 பேர். ஆமா. ஒரு உங்களோட நாட்டு பிறகு தேவடியா பசங்க யார கட்ட 5 பேர். ஆமா, நீங்க 100 பேரு. ஆமா, நாட்டு பிறகுடா நம்மள பேர் சுயமா பொண்டாடி காட்ட பிறந்த பசங்க. அதை கொண்டு தேவடியா பசங்க பாண்டு. என் பங்காளி பாண்டவன். அனு சொல்லுடா நீ சொல்ற தேவடியா போய். அச்சா சரி. ஆனால் சித்தமார் பிள்ளை 5 பேர். பெரியப்பார் பிள்ளை 100 பேர். இந்த நாடு இருக்க அகஸ்து. ஆமா. பாவம் எப்படிடா பிரிப்பது? பாவம் பெருகினா மேல பெரியவனுக்கு மேலாட போறா, சின்னனுக்கு கீழே போறா, பாதியா பிரிச்சு கொடுக்கணும். ஏண்டா அவர் நாடுனா சாதாரண நாடா? இல்லையா? அஸ்தபுரம் 66,000 வீடு. 66,000 வீடுக்கு 66,000 வீடு. மொத்த எண்ணிக்கை 435 கோடி. 60 லட்சம் எண்ணிக்கை வீடு. ஆமா, சதுரகமான நாடு. அது பாதி நாடு யாருக்கு? அதானே யாரு அம்மா யார் பொண்டாட்டி போடுது? நம்ம பொண்டாட்டி போடுது. ஆமாடா. உங்க பொண்டாட்டி மகாராஜா அப்படி சொல்லு. ஆனால் ஆமா அவன் 5 பேர். 5 பேர் சித்தமார் பிள்ளை. ஆமா, நாங்க பெரியப்பார் பிள்ளை 100 பேர். முன்னால உட்கார்ந்து இருக்காங்கல்ல நாட்டாம காரணம். அவங்களையும் பெரியவர்கள்லாம் பார்த்தா
இப்படி நீ சொன்னிய ஆ. பேர் பாதி பேர் பாதி. அப்படிதான் பாவம் வரும் போல தெரியுது. ஏன்னா 435 கோடி 60 லட்சம் இன்னைக்கு வீடுல பாதி அவங்களுக்கு கொடுக்கணும்னா 217 கோடி 30 லட்சம் இன்னைக்கு வீடு அவங்களுக்கு பாதி கொடுக்கணும். அகஸ்தனாபுரத்துல எனக்கு அரசாங்கத்துல கணக்கு பிள்ளை வேலை செய்தவங்க இவ்வளவு கணக்கு போட்டு சொல்ல மாட்டாங்க. பின்ன ஏங்க அவங்களுக்கு போய் நம்ம கொடுக்கலாமா? அதானே கேட்டா நம்மளாச்சும் சுயமா பண்ணுறாங்க. அதை சொல்லு. காட்டுல போடுற தேவடா பசங்க அவனுக்கு போய் நம்ம கொடுக்கணும். கொஞ்ச நேரம் தேவட பசங்க நீங்க இப்படி போகுது கையே ராஜா. அவங்க யாரு? பங்காளி. பங்காளி. அவனுக்கு போய் நம்ம பாகத்தை கொடுக்கலாமா? எனக்கு ஒரு ஞாபகம். எப்படியா? அவன் உயிரா இருந்தா தானே கேப்பான். அவன் என்ன ஒரு சூதுமா இருக்குவான். மாநாட்டுமா கொண்டு விட்டால் அஸ்தனாபுரம் அவனே சொன்னான். நீ ஒரே ஆள் தான். அப்படி என்று எப்படி? அந்த 5 பேருக்கு மூத்தவனா இருக்கான அந்த தர்மராஜ் ஏன் மகன் தெரியல. அந்த பாஞ்சாலி இருக்கால. ஆமா பாஞ்சாலி. பாஞ்சாலிக்கும் அந்த தருமனுக்கும் சோடி பொருத்தம் பொருத்துமே இல்ல மகாராஜா. சுத்தமா பொருத்துமே இல்ல. அது கிடையாதுங்க. அந்த ஊம பையனுக்கு அந்த பாஞ்சாலி சோடி பொருத்தம் சரி வருமோ? அது சரி வராது. அது ஒழுக்கு மட்டும் தான் சரி வரும். கரெக்ட். நான் சிம்மாதனத்தில் அமர்ந்து வலதுகரத்திலே செங்கோலம் தாங்கி பாஞ்சாலி இடதுபுறத்தில் அமர்த்தினா கட்ட தொடப்ப கட்டையில பட்டு சுங்கு சுத்தினாப்புல இருக்கும். தேஞ்சு போனேன். ஓ சுண்ணாம்பாய்ச்சி செவத்துல எறும்பு தட்டாப்புல இருக்கும். யானி தட்டாப்புல. ஓ அந்த சுண்ணாம்படிச்ச செவருன்னு சொன்னான அவனை கொஞ்சம் ஓ அந்த சுண்ணாம்பட்டு செவருன்னு சொன்ன யாரு அது ஆளு? அவன் பசி அடிக்குதுன்னு சொன்ன மாதிரி ஏறி போயிட்டான். அவனை என்னத்துக்கு தேட போற விடு. அவன் ஏறி பசி எடுத்தா ஏறிக்குதான் வரணுமா? சரி சரி. ஆனால் நீ சேஞ்ச் பண்ண சண்டை கட்ட அந்த அம்மா பட்டு பட்டு சொல்லுவான். ஒரு வகை தூதல்ல இரு வகை தூதல்ல. அளவுக்கு தூது செய்து பார்த்தீங்க. சாப்பாடு அதுல விஷத்தை கலந்து அந்த 5 பேருக்கு விஷபோஜனம் கொடுத்த. எத்தனை உண்ட செய்த? 5 உண்ட. அவங்க 5 பேருக்கு நீ பண்ண தவறு. ஒத்துக்கூட சாவல. அவங்க ஒத்துக்கூட சாவலாம். அவங்க 5 பேருக்கு நல்ல எண்ணம். அப்ப மகாராஜா திருட்டியானமா? நான் சொன்னா குத்துமுள்ள நெஞ்சு குருகுருனுக்கு தேவட போய் பாகத்தை கொடுத்துட்டு போ. தம்பி போட தேட போய் குடுக்க முடியாதா? என்ன பண்ணுவீங்க? போட தேட போய் குடுக்க முடியாதா? போடா என்னடா பண்றீங்க? அவனை அடிச்சு என் பங்காளி கூட மகாராஜா. எங்க அவன் ஓ பங்காளி. அவன் பாகத்தை கொடுக்க மாட்டான். குண்டு பையன். நான் லேகரியா மாட்டேன். பாகத்தை கொடுக்க மாட்டேன்டாங்க. சரி, அது உங்க பங்காளி தகராறு வீட்டுல. அது அங்க. இது அரசாங்கம். இது உன்னுடைய அரசாங்கத்துல இந்த பேச்சு இருக்க கூடாது. பாகத்தை கொடுக்க முடியாது. பங்காளி தகராறு இங்க வரக்கூடாது. அந்த பேச்சே வெளியே வரக்கூடாது. சொல்ல மாட்டேன். தோட போய் கம்னே. என்னடா பங்காளி இப்படி பேசாதன்ற அரசாங்கம் வந்து பேசுற தோட போயின்றவன. பேசாதன்ற சொல்லி போய் போறான். சரி சரி. ஏன்னா அவன் சுயமா பிறந்தானா அவனுக்கு கோபம் வராது. அப்படி இப்படி பிறந்தவனும் கோபம் வரும். அது ஏன் நம்ம அறிவுள்ளவன் சொல்றோம், அறிவுள்ளவன் கேட்கறான். அது நம்மளுக்கு என்ன கிடையாது. அப்ப அறிவுள்ளவனா நீ அறிவுள்ளவனாவோ? டேய் 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 எங்க போய் வண்டி கிச்சு வைக்கிறது எனக்கு தெரியும். விடுறா. சரி சரி. ஒரு வகை தூதல் சூது மகடையாடு நாடு நாட்டு உப்பாடு வரவு தொட்டியும் கைப்பற்றிக் கொண்டு 12 வருடம் காற்று அது சாவட்டும்.
அங்க போனானுல ஆஹா. ஒரு தஞ்சாவல ஐயா ஐயா ஓடிட்டு இருந்தா ஐயாவது மாசம் முடித்து நாடு குடு நான் இழுத்த வாங்கினாடா நம்ம கொடுக்கலாமா அடுத்த ஆளானா அவன் அவன் கேட்டு வாங்கி போவத உடனே கேள உலகமாவது நாடு கேட்டதுதாக வந்தார் கொடை என்று விரட்டி விட்டு மறுபடி அந்த கோபால கண்ணன் அந்த 5 பேருக்கு மச்சாங்க அந்த கோபால அந்த திருப்பதியில உட்கார்ந்து அந்த பொறமால் பிடிச்சவன் அவன் வரான்டா நாடு இழுத்த வாங்கினாடா குடுக்கறதுக்கு யாரு அப்பா போனது அவர் வந்து பகவான் வந்து கேட்கறது நம்ம குடுக்கறதா அதான் அவர் பார்த்தாரு இந்த வருஷம் 60 மூட்டை நெல்லு தண்ணியில போச்சு எங்க சுட்டி காட்டுறது எனக்கு தெரியும்டா சரி விடு நான் கொடான் என்ற உடனே கோபால கண்ணன் என்ன சொல்றான் துரியோதனா மருமகனே நீ கொடான் என்றால் நான் உறுதியா சொல்றான் ஆமா ஏற்கனவே 12 துளைத்த அஞ்ஞானவாதத்தை முடித்து நாடு கேட்டால் பேர் பார்த்து தரேன் அந்த சொல்லி என்ன ஆச்சு அவன் கேட்கக்கூடிய நேரத்தில் பதில் சொல்ல ஒண்ணும் முடியல பக்கத்துல எங்க மாமா உட்கார்ந்து மருமகனே துரியோதனா சண்டைக்கு நாள் பண்ணிவிடு சண்டைக்கு நாள் வை நம்ம ஜெயிச்சிடலாம் எப்படி மாமா 12 வருஷம் காட்டு கண்ட பசங்களுக்கு அவங்களுக்கு எந்த பலாக்கன்னு இருக்கு சண்டைக்கு பண்ணிடு சோமா அவனை அப்படியே நேரா போனா ஆளுக்கு ஒரு பொட்டு போட்டு தட்டி போட்டு ஆனால் சண்டை வைத்து மாட்டோர் போக மீண்டவர் நாட்டை அப்படி இருந்து யுத்தத்திற்கு தாமதம் கொடுத்தேன் சபையில உட்கார்ந்து இருக்க பெரியவர்கள் கேட்கின்றார் துரியோதனா எத்தனை நாள் சண்டை சண்டைனா நீட்டா நெடுக்கவா சண்டை போட முடியும் சரி சரி 10 நாள் சண்டை 10 நாள் சண்டை நான் சொன்ன உன்ன பக்கத்துல எங்க மாமா உட்கார்ந்து இருக்காரு ஆமா அவரு கோவம் சாணல மருமகனே துரியோதனா ஏனா மூலகல அறிவுகிறான் புத்திக்கிறா உனக்கு சாப்பிடுவாங்க மாமா சொல்லிருக்காங்க கரெக்ட் ஆனால் அவங்க 5 பேருக்கு 10 நாள் எதுக்குடா இதுக்கு போய் அவங்கள போய் 10 நாள் வைக்கலாமா 8 நாள் போதும் 8 நாள் 2 நாள் குறைச்சு 8 நாள் வேணும் ஆமா அப்போ சபையில உள்ள பெரியவர்களும் யாதவனாகிய துரியோதனன் சொல்வது 10 காதார தேசத்துக்கு அதிபதி ஜகினி சொல்வது 8 ரெண்டு ஒண்ணா சேர்த்தா 18 நாள் அமர் 18 நாள் அமரத் தொடங்கி ஆதிரத்தை சம்பாதித்தவர் எங்க தாத்தா பீஷ்மாச்சாரி அண்ணவருக்கு சேனாதி பட்டம் கொடுத்து எடுத்த உடனே ஜெயம் நாயகத்துல உட்காந்து ஆடுறோம்னாக்கா முதல்ல பஞ்சத்துல ஜெயிக்கவே கூடாது முதல் ஆட்டம் தோர்த்தாதான் கடைசியில நம்ம ஜெயிச்சு போலாம் அது போல வந்து முதல் ஜெயம் கடைசியில என்ன வருதோ சரி விடு ஆனால் அதுல இருந்து அந்த 8ஆம் நாள் அந்த பையன் இருக்கானே அந்த நாகக்கண்ணுக்கு ஏண்டா அந்த அமாவாசை திதி பெறலுமா பெறலாது எப்படி பெறலாம் அந்த அமாவாசை திதி அன்றைக்கு காளியம்மனுக்கு கடவுளை கொடுக்க அந்த பையனை அமைச்சு வச்சிருந்தேன் ஒப்பு தாம்பளம் கொடுத்து வச்சிருந்தேன் அந்த அரவான நாளைக்கு வர அமாவாசை இன்றைக்கு அந்த திதியை பெரட்டி இன்றைக்கே பலி கொடுத்துட்டோம் எனக்கு சந்தேகம் மனு எப்படி அமாவாசை திதி பெறலுமா அப்புறம் பார்த்தா இன்னைக்குதான் அமாவாசை நாடுக்கு எல்லாரும் அமாவாசை கொண்டாடுறாங்க திதி எப்படி பெறலும் என்ன அந்த கோபால கண்ணை எப்படி ஒண்ணு பேசிட்டு சரி அந்த பையனை 8ஆம் நாள் ஆள பையனை விட்டா அவனே மடிச்ச அவன் திருந்து போனான் அதுல இந்த 13ஆம் நாள் கைலாய கோவில வீட்டில் இருக்கிற சிவபெருமான் அவருக்கு சின்ன பிள்ளை இருக்கான முருகப்பெருமான் அவனை விட அழகாம் அர்ஜுனனுக்கு சுபத்திரைக்கு அபிமன்னு அந்த ஓடு காலிடா எனக்கு தான் பரியம் போட்டது அந்த பேடி பையன் கூட ஓடி போட்டான் அவனுக்கு பிறந்த பையன் அபிமன்னு ஆனா சரக்கோட வளைத்து கொன்றமாலைய போட்டு கைவார துட்டா சிலவேறு
கை வேறு கால் வேறு முட்டை வேறு தனித்தனியா அன்னைக்கு பலி கொடுத்தீங்க. 13 தீர்த்து கட்டிட்டீங்க. 10ஆம் நாள் பாட்டனாகிய வீட்பாட்டாரி அந்த தேடிப்பையிலாகிய அர்ஜுனன் பானம் பட்டு அந்த தர்பாசனத்தில் சாய்ந்து விட்டார். 13ஆம் நாள் அபிமன்னன் எவன் மாண்டா 10 வீணா போச்சு, 13 வீணா போச்சு. மனு எங்க தாத்தா கீழே 10ஆம் நாள் அமர்கலத்திலே சாய்ந்த உடனே குருட்சேத்திர பூமியில் இருதரப்படை அவ்வாறு அந்தாண்ட அவனும் நிக்கிறானு நாங்க நிக்கிறோம். அண்ணாண்ட தர்மராஜ் நான் தாத்தா 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 கத்தற கதற 10ஆம் நாள் போயிட்டு தாத்தா மழை சாய்ந்தது போல திருப்பாசத்தில் தாத்தா சாய்ந்திருக்கார். பலமே போச்சு. சரி, அப்ப எங்க தாத்தா இருதரப்படைக்கு தேர்த்து பார்த்து சொல்லி நான் உயிரோடு தான் இருக்கேன். 18 நாள் அமர் வரைக்கும் உயிர் இருக்கும். யார் ஜெயிக்கிறா, யார் தோக்குறா, யார் நாட்டாலே உயிர் போகுமா அப்படி என்று தேர்த்து பார்த்து சொல்லி அனுப்பிவிட்டார். சரி, தாத்தா போயிட்டார். 10ஆம் நாள் போன உடனே வில்லாசரியார் யாரு 105 வில்லைக்கு வில்லாசரி அவர் தான் ரோணாச்சாரி. அண்ணவருக்கு தான் சாதாரண அவரு வீணா போச்சு. அவரும் போய்விட்டார். ஆமா, வில்லாசரன் போன உடனே எங்க அண்ணாருக்கு சேனாதி பட்டம் நேற்று 16ல சேனாதி பட்டம் கொடுத்திருக்க கரத்தில தாமரத்தை பெற்ற மரமாகிய குருட்சேத்திரம் செல்கின்றான தவிர ஒருவன் கூட திரும்பி வரல. பிடித்தால் 17 யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் தெரியல. திகைத்த வண்ணமாக இருக்கின்றேன். தாமரை இலையில ஜலமானது எப்படி அலைந்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கும் தன்மை போல் ஒரு விதத்துல இல்ல மனு இல்ல. மனசு பாஞ்சு இப்ப இருக்கிற நினைப்பு அப்புறம் இல்ல, அப்ப இருக்கிற நினைப்பு இப்ப இல்ல. யாருக்கு ஜெயமோ யாருக்கு அபஜயமோ அதனால் என் மனைவி இருக்கின்றார் பலராம சக்கரவர்த்தி மகள் பானு. சீக்கிரம் போயிட்டு வா.
Bye.